வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம். சில சமயங்கள்ல நாம யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்றப்போ ரொம்ப கோவமா, அதே சமயம் ரொம்ப ஆச்சரியமா, யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? யாராச்சும் அம்மா கிட்ட போய் இப்படி பேசுவாங்களா? யாராச்சும் 12 மணி வரைக்கும் தூங்குவாங்களா? ஸோ இந்த மாரியெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல கொஸ்டினா கேட்கறது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ரொம்ப காமனா இத நாம அந்த டிராமேட்டிக்கா யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்கணுமானா நம்ம ஹூ எவர் வுட் அப்படின்ற இந்த ஸ்டைல நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இது கொஞ்சம் டிராமேட்டிக்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ரொம்ப நேச்சுரல், ரொம்ப கேஷுவல் அப்படின்னா, நம்ம வந்து ஹூ வுட் எவர் அப்படி நம்ம இந்த ஹூ எவர தான் நம்ம ஹூ வுட் எவர் அப்படி பிரிச்சுடுறோம். இப்போ மாடர்ன் டேஸ்ல இது ரொம்ப காமனா இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம 2யுமே பார்க்கலாம். பின்னாடி வர எக்ஸாம்பிள்ஸ்லலாம் நம்ம செகண்ட் ஸ்ட்ரக்சரையே நம்ம கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப நேச்சுரல், காமன். இப்ப இருக்கிற டேஸ்ல நம்ம இப்படி தான் சொல்றோம் அப்படிங்கிறதுனால, நம்ம செகண்ட் ஸ்ட்ரக்சர நம்ம நெறைய எக்ஸாம்பிள்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களான்னா, நம்மளுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஹூஎவர் வுட் பிளஸ் வெர்ப். அப்படி இல்லன்னா, இந்த எவர நம்ம பின்னாடி கொண்டு வந்துர்றோம். வெர்ப் வந்து ஆஸ் யூசுவல் அந்த இடத்துல. ஹூ வுட் எவர் பிளஸ் வெர்ப் இந்த மாதிரி இருக்க போகுது. யாராச்சும் இப்படி செய்வாங்களா? இந்த சிம்பிள் கொஸ்டின்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஹூஎவர் வுட் பிளஸ் வெர்ப். செய்றது, டூ. இப்படி திஸ் இல்லைன்னா தட் எப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு கதையை நம்ம பேசிட்டு இருக்கப்போ, சி இப்படி பண்ணிட்டாங்களா, இப்படி யாராவது பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கதையை சொல்கிறோம் அப்படின்னா தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டைரெக்டாக அப்படி காமிச்சு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் திஸ். ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஹூ எவர் வுட் டூ தட் இல்லைன்னா ஹூ வுட் எவர் டூ தட். ஹூ எவர் வுட் டூ தட் இல்லைன்னா ஹூ வுட் எவர் டூ தட். இப்படிப்பட்ட ஒரு அபத்தமான கதையை யாராச்சும் நம்புவாங்களா? எப்படி நம்ம சொல்லணும்? ரெடிக்குலஸ் ஸ்டோரி. அப்போ ஹூ எவர் வுட் நம்புறது, பிலீவ். இப்படிப்பட்ட அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து சச்ச அப்படி சொல்லுவோம். ஸோ ஹூ எவர் வுட் பிலீவ் சச் அ ரெடிகுலஸ் ஸ்டோரி. இல்லைன்னா ரொம்ப காமன் நம்ம சொன்ன இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர். ஹூ வுட் எவர் பிலீவ் சச் அ ரெடிகுலஸ் ஸ்டோரி. யாராச்சும் இப்படி மத்தியானம் 12 மணி வரைக்கும் தூங்குவாங்களா அப்படின்னு கேட்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கலாம். ரொம்ப சிம்பிள். என்ன வேர்ப் அதை நம்ம இந்த இடத்துல போட போகிறோம். ஸோ இப்போ ஹூ எவர் வுட் ஸ்லீப் மதியானம் 12 மணி வரை டில் நூன் அப்படின்னு சொன்னால் போதும். ஸோ 12 o'clock மதியானம் 12 o'clock நம்ம வந்து நூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹூ எவர் வுட் ஸ்லீப் டில் நூன். ஹூ வுட் எவர் ஸ்லீப் டில் நூன். ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். ஸோ இனி வர எக்ஸாம்பிள்ஸில் நம்ம இந்த செகண்ட் ஸ்டைலையே நம்ம கண்டினியூ பண்ணலாம். யாராச்சும் அம்மாட்ட இப்படி பேசுவாங்களா அப்படி நம்ம கேட்க போகிறோம். ஸோ இப்படி இல்லை அப்படி, எதுக்கு ஏற்ற மாதிரி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ ஹூ வுட் எவர் டாக். செகண்ட் ஸ்டைலுன்னு சொன்னதுனால நம்ம ஹூ எவர்னு சொல்லாமல் ஹூ வுட் எவர் அப்படி பிரித்து சொல்லியிருப்போம். அப்போ ஹூ வுட் எவர் டாக் பேசுறது, வேர்ப் வந்து இந்த இடத்துல டாக். அம்மா கிட்ட டு தே மாம் இந்த மாதிரி, இல்லை அப்படி இல்லை இப்படி, லைக் திஸ் இல்லை லைக் தட். ஹூ வுட் எவர் டாக் டு தேர் மாம் லைக் தட். ஹூ வுட் எவர் டாக் டு தேர் மாம் லைக் தட். அவனை யாராச்சும் திரும்ப நம்புவாங்களா? ஸோ ஒருத்தவங்க நம்ம ரொம்ப நம்புகிறோம், ஆனால் அவங்க நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் நம்மக்கிட்ட உண்மையாக இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு மேலே அவங்கள யாராவது நம்புவாங்களா? திரும்ப அவனை யாராவது நம்புவாங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லணும். அப்போ இந்த இடத்துல பொதுவாக மனுஷங்களை நம்புறத நம்ம வந்து ட்ரஸ்ட்னு சொல்லுவோம். ஸ்டோரிக்கெல்லாம் நம்ம பிலீவ்னு சொல்லுவோம். பட் மனிதர்களை நம்புறது வந்து ட்ரஸ்ட். அப்போ ஹூ வுட் எவர் ட்ரஸ்ட் ஹிம் அகேன். ஹூ வுட் எவர் ட்ரஸ்ட் ஹிம் அகேன். யாராச்சும் பப்ளிக் பிளேஸ்ல இப்படி நடந்துக்குவாங்களா? அப்போ ஹூ வுட் எவர் பிஹேவ் நடந்துக்கிறது. அதனால ஹூ வுட் எவர் பிஹேவ் இந்த மாதிரி லைக் தஸ் பப்ளிக் பிளேஸ்ல இன் பப்ளிக். ஹூ வுட் எவர் பிஹேவ் லைக் தஸ் இன் பப்ளிக். நைட்ல அங்க யாராச்சும் தனியா போவாங்களா அப்படி நம்ம சொல்லணும். அப்போ போறதுன்றது தான் வேர்பு கோ. அப்போ ஹூ வுட் எவர் கோ. அங்க. இனிமே எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? ஸோ தேர் தனியா அலோன் அட் நைட். ஹூ வுட் எவர் கோ தேர் அலோன் அட் நைட். Who would ever go there alone at night? இவ்வளோ சம்பளம் கொடுக்குற ஒரு வேலை, அதை வேணும்னு யாராவது சொல்லுவாங்களா? அதை போய் யாராவது விடுவாங்களா அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இந்த இடத்துல வேலையை விடுறதுன்னா குவிட்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஹூ வுட் எவர் குவிட்.
இவ்வளோ நிறைய சம்பளம் குடுக்குற ஒரு வேலைய. சச் அ ஹை பேயிங் ஜாப். ஸோ இப்படிப்பட்ட, அப்படிப்பட்ட அந்த மாரியெல்லாம் சொல்றதானா நம்ம வந்து அந்த அத சேர்த்துக்கலாம். அப்போ ஹூ வுட் எவர் குவிட் சச் அ ஹை பேயிங் ஜாப்? இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். யாராச்சும் இப்படி ரிஸ்க் எடுப்பாங்களா? அப்படி கேட்கணும். இல்லன்னா யாராச்சும் இப்படிலாம் ரிஸ்க் எடுப்பாங்களா? அப்படி சொல்றதா இருந்தா 2யும் வச்சுக்கலாம். ஸோ நாம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்ட்ரக்சர் படி, ஹூ வுட் எவர் டேக் சச் அ ரிஸ்க்? ஹூ வுட் எவர் டேக் சச் அ ரிஸ்க்? இல்லன்னா ஹூ வுட் எவர் டேக் சச் ரிஸ்க்ஸ்? அப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். பட் நெறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். இது ஏன் இந்த ஸ்ட்ரக்சர்? நீங்க இவ்ளோ நேரம் சொன்னீங்க சரி. ஆனா, வுட் எனிஒன் அப்படின்னு வச்சு கேட்டா என்ன? ஸோ அதுவும் ஒரு காமன் ஸ்ட்ரக்சர் தானே. அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாதா? அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அது என்ன ஸ்ட்ரக்சர்ன்றத மத்தவங்களுக்கும் நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த விஷயத்த நாம வுட் எனிஒன் டேக் சச் அ ரிஸ்க்? இல்லன்னா வுட் எனிஒன் டேக் சச் ரிஸ்க்? அப்படி வேணாலும் நம்ம கேட்கலாம். ஆனா, நம்ம பொதுவா இந்த மாரி சென்டென்ஸ்லாம் யாராச்சும் அப்படின்னு சொல்றப்ப நம்மளுடைய டோன் என்ன? தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. அங்கலாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு அங்கலாய்ச்சிட்டு நம்ம சொல்றது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல அந்த டோன ஃபிட் பண்ற மாதிரி இருக்கிற ஸ்டைல் தான் அந்த ஹூ வுட் எவர். இந்த வுட் எனிஒன் டேக்ன்றது சாதாரணமா நம்ம இது மாரி யாராவது செய்வாங்களா? அந்த மாதிரி கேட்கிற டோன் தான் இதுல வரும். அந்த எக்ஸாக்ட் டோன் இதுல வராது. அதனால தான் நம்ம ஹூ வுட் எவர்ன்னு வச்சு சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த ஸ்டைல் ஒண்ணு இருக்குன்றது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் அத யூஸ் பண்ணோம். ஸோ வுட் எனிஒன் டேக் சச் ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அந்த டோன் இல்ல. யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? அந்த அங்கலாய்ப்பு டோன் இதுல வராது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். ரூ. 200 ஒரு கப் காஃபி. யாராவது ரூ. 200 குடுத்து காஃபி குடிப்பாங்களா? அப்படி நம்ம சொல்லணும். ஸோ இதுதான் அந்த அங்கலாய்ப்பு நம்ம தமிழ்ல சொல்றது இல்லையா? நமக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், கோவமாவும் இருக்கும். ஸோ யாராச்சும் அப்படி போய் பணம் குடுத்து காஃபி குடிப்பாங்களா? ரூ. 200 வேஸ்ட் பண்ணிட்டியே! அப்படின்னு நம்ம வீட்ல உள்ள ஒருத்தவங்கள சொல்றப்ப நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த டோனுக்கு தான் நம்ம ஹூ வுட் எவர்ன்னு வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஹூ வுட் எவர் பே ₹200 ஃபார் அ கப் ஆஃப் காஃபி? ஹூ வுட் எவர் பே ₹200 ஃபார் அ கப் ஆஃப் காஃபி? இப்போ இந்த எக்ஸாம்பிள நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் யாராச்சும் அவன மன்னிப்பாங்களா? இவ்ளோ பெரிய தப்பு பண்ணதுக்கப்புறம் யாராச்சும் அவன மன்னிப்பாங்களா? அப்படி கேட்கணும். இத நீங்க எப்படி சொல்வீங்க? ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஆன்ஸர்ஸ அடுத்த ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ இத நாம மன்னிக்கிறது அப்படின்னா ஃபர்கிவ் இல்லையா? ஸோ அவன மன்னிக்கிறது. ஃபர்கிவ் ஹிம். இதுக்கப்புறம் இவ்ளோ நடந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் தட். ஹூ வுட் எவர் ஃபர்கிவ் ஹிம் ஆஃப்டர் தட்? சரியா சொன்னீங்களா? ஸோ இந்த வீடியோல நாம யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? ஸோ இத சொல்றதுக்கு ஹூ வுட் எவர் அப்படின்னு வச்சு வர இந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சர பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.